வணக்கம். இன்றைய கரூர் தேர்தல் பிரச்சாரம் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, இவ்வளோ நாளும் ஏன் தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, கண்டிப்பா இது கரூர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான். ஏன்னா, கரூர் சம்பவம் நடந்து பல மாதங்களுக்கு பிறகு என்ன ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு கரூர் சம்பவம் நடந்தது. தேர்தல் பரப்புரை முடிஞ்சு அரியணையும் ஏறியாச்சு. அரியணை ஏறி 50, 60 நாட்களுக்கு பிறகு கரூருக்கு வராருன்னா, அது அந்த மணல் மாஃபியா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறனால தான் கரூர் சம்பவத்துக்கு பரிகாரம் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி அதை கையில் எடுத்துட்டு அதை ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்தி கரூர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை தான் தாவேகா தலைவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். பாத்தீங்கன்னா வரும்போதே அதே தான் அந்த ரோட் ஷோல மக்கள் வழக்கம் போல இன்னும் வந்து அந்த ஈர்ப்பு விசையில இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா ராஜ்மோகன் அவர்களும் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, உயிர்ப்பு விசையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா வந்து எங்க தலைவர் ஒரு புதுவித ஈர்ப்பு விசையில வந்து மக்களை இயக்கிட்டு இருக்காருன்னு. கல்வித்துறை அமைச்சர் ஆனாலும் ஆனாரு, கொஞ்சம் அவருக்கு புவியீர்ப்பு விசையை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதை வந்து விஜய் அவர்களோட ஒப்பிட்டு பேசினாரு. உண்மைதான், நாங்களும் இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். நடிகர் விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதும் இன்றைக்கு அரியணை ஏற்றி அழகு பார்த்ததுக்கும் ஒற்றை காரணம் அவர் நடிகர் என்ற ஈர்ப்பு விசையால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து சிலுக்கா கவர்ச்சி கவர்ச்சி கவர்ச்சியில வந்துட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொந்தளிச்சாரு. ஆனா இந்த ஒரு ஈர்ப்புலதான், வேற எந்த ஒரு ஈர்ப்புலையும் வந்து இவர் பின்னாடி வந்து மக்கள் போகல. இவர் வந்து பெரிய ஆம்பளை அன்னத்தரசானோ சமூக அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டாருனோ கிடைத்த மேடைகள்ல எல்லாம் அதிமுக திமுக அதாவது அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரையும் வந்து ஊழல் தனத்தை எல்லாம் அப்படி நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டுட்டாரு அப்படிங்கிறனாலயோ இல்லைன்னா வந்து அப்படியே ஈகை வள்ளலா நடந்துகிட்டாரு, சம்பாதிச்சதுல பாதியை வந்து ஏழைகளுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதை கடையேழு வள்ளல்களுக்கு நேராக போற்றப்பட வேண்டிய ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இவர் பின்னாடி யாரும் போகல. முழுக்க முழுக்க நடிகர், சினிமா பிடித்த நடிகர், கனவு நாயகன், கனவு கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு விசையில தான் மக்கள் இவருக்கு பின்னாடி போறதும் ஓட்டு போட்டதும் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டதும் காரணம் தான் நாங்களும் அன்னைக்கும் சொல்றோம் இன்னைக்கும் சொல்றோம். இத இன்னைக்கு அவருடைய அமைச்சரவை மந்திரி ஒருத்தரே ஒப்புதல் வாக்கு மூலமா அதை கொடுத்துட்டாரு, உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. வந்து ஒரு அம்மா வந்து பேசிச்சு, பெண்கள் பாதுகாப்புனா விசிலுக்கு போடுங்க, அதான் இடைத்தேர்தல்ங்கிறதுக்கு ரீசன் இதுதான். என்னன்னா அவங்க போடுங்க போடுங்க இன்னும் வந்து அந்த தேர்தல் பரப்புரை மாதிரி தான் பேசுறாங்களே தவிர கரூர் சம்பவத்துக்கு வருத்தப்படுற மாதிரியோ கரூர் சம்பவம் மக்களை வந்து தலைவர் பார்க்க வந்த மாதிரியோ அவங்க யாரும் தகவல் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. முழுக்க முழுக்க தேர்வு செய்யுங்க விசில்னு சொல்றதை பார்த்தா இடைத்தேர்தலுக்கான அச்சாரத்தை அங்க போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் அந்த அம்மா கிட்ட கேட்கிறேன், பெண்கள் பாதுகாப்பு முறையா இருக்கா? ஏற்கனவே விசிலுக்கு தேர்ந்தெடுத்து அவர் ஆட்சியும் அமைச்சாச்சு. 30-50 நாளைக்குள்ள அவ்வளவு பாலியல் வன்கொடுமை, அவ்வளவு பெண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, கிளவிகள் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. நேத்து பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்து நிலையத்துல ஒருத்தன் ஒரு பெண் கழுத்தை அறுத்துக்கிட்டு போயிருக்கான். விசிலுக்கு போட்ட பிறகுதானே நடந்திருக்கு. சிங்க பெண்கள் எங்க போனாங்க? சிங்க பெண்களை இறக்கி விட்ட ஒரு 2 நாள் மட்டும் பேருந்து நிலையமா சுத்துனாங்க, பஸ் ஸ்டாப் அதாவது பேருந்து நிறுத்தமா சுத்துனாங்க, பள்ளிக்கூட வாசல்ல எல்லாம் சுத்துனாங்க, ரீல்ஸா போட்டு தள்ளிருந்தாங்களே. அந்த பேருந்து நிலையத்துல நியமிக்கப்பட்ட சிங்க பெண்கள் எங்க? ஓய்வெடுக்க போயிட்டாங்களா? ஐயா பேச்சுல என்ன சொல்றாரு தலைவர்? அது வந்து திமுக சரியா வச்சிருந்தா இது நல்லா இருந்திருக்கும், திமுக சட்டம் ஒழுங்கா வந்து சரியா வச்சிருந்ததுன்னா இந்த கஷ்டம் இல்ல. இதேதான் பாஜக வந்து நேரு சரியில்லை, செத்து போன நேருவை இழுக்காம அந்த ஐயாவுக்கு தூக்கமே வராது. அவங்க சரியில்லைன்னு தான் பாஜக மோடி அவர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. திமுக அதிமுக சரியில்லைன்னு தான் உங்களை எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க சரியா இருந்தா நீங்க ஏன் ஆட்சிக்கு வர போறீங்க? திமுக சரியா இருந்தா உங்களால இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்க முடியுமா? அதிமுக சரியா இருந்தா உங்களால இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்க முடியுமா? இந்த இடத்துல நீங்க இப்படி கெத்து காட்டி பேசிட்டு இருக்க முடியுமா? அவங்க சரியில்லைங்கிற சொல்றதுக்கு இல்ல உங்களை நியமிச்சிருக்கு, சரி யாக்குறதுக்கு தான் நியமிச்சிருக்கு. சட்டம் ஒழுங்கு அவங்க சரியில்லைன்னா இப்ப சட்டம் ஒழுங்கு காவல்துறை உங்க கோட் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, ஏன் நீங்க அதை சரி செய்ய மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரிதான் அதே விக்டிம் கார்டு பிளே பண்றீங்க. திமுக சதி பண்ணிட்டு கரூர்ல என் தங்கச்சி மழலை மாறாத குழந்தைகள் எல்லாருமே வந்து வந்து திமுக சதியில இறந்து போயிட்டாங்கன்னு திருப்பி திருப்பி திமுக மேல பழிய போடுறீங்க. ஐயா விஜய் அவர்களே, இப்பவும் நாங்க சொல்றோம், திமுக சட்ட பாக்கெட்ல இருந்து காவல்துறை அப்படியே துள்ளி குதிச்சு உங்க கோட் பாக்கெட்டுக்குள்ள வந்து 50 நாளைக்கு மேல ஆகுது. உண்மையிலே அவங்க திமுக சதியால இறந்தாங்களா இல்ல நீங்க உருவாக்குன விதியால இறந்தாங்களாங்கிறத கண்டுபிடிங்க. உண்மையிலே திமுக இதுல சதி செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க ஆவணம் பூர்வமா நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுற கூட்டத்துல நாங்களும் ஒருத்தங்க. திமுக ஊழல் செஞ்சிருக்கு, ஆமா ஊழல் செஞ்சிருக்கு, அதை வந்து நீங்க நிரூபிச்சு நீதிமன்றத்துல வந்து ஆவணப்படுத்தி
ஸ்டாலின் சார் மேல கூட உங்களுக்கு இந்த சாஃப்ட் கார்னர்லாம் வேண்டாம். ஸ்டாலின் ஐயாவை நான் மதிக்கிறேன், நீங்க சொல்றத பார்த்தா யார வேணாலும் உள்ள தூக்கி போடுவேன், இவரை மட்டும் பாவம் பார்த்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேண்டாம். அவரே தப்பு செஞ்சிருந்தாலும், அவரே கமிஷன் ஊழல் எல்லாம் வாங்கி கொழுன்னு கொடுத்திருந்தாலும், நீங்க நீதிமன்றத்துல அதை நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றோம். அந்த ஒட்டுமொத்த திமுகவும் ஜெயிலுக்கு போறதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான். நிரூபிங்க. வாயாலே வடை சுட்டுட்டு இருக்கதை விட்டுக்கிட்டு இந்த காவல்துறையை வச்சு நிரூபிங்க. இன்னைக்கும் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் ரெண்டு பேர் தான். ஒண்ணு நீங்க, உங்களை சுத்தி இருந்தவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க தொண்டர் படை. இந்த 2 பேரும் தான் காரணம். இது சதியே கிடையாது, விதி. உங்களுடைய அலட்சியம், உங்களுடைய உதாசீனம், உங்களுடைய பொறுப்பற்ற நிர்வாகம், உங்க கட்சி பொறுப்பாளர்கள் தவறவிட்ட காரியங்கள், தண்ணி கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, ஒழுங்குபடுத்தாம இருந்த விஷயங்கள். அடுத்தது நேரம் தவறுதலா நீங்க வந்தது, குறுக்கு வழியில நீங்க நாமக்கல் வழியா ஊந்து வராம வேற வழியில கூட சீக்கிரம் சேர்ந்திருக்கலாம். மாஸ் காட்டணும், கூட்டத்தை கூட்டி காட்டணுங்கிற ஒரு மனநோயில நீங்க இருந்தனால நீங்க அதை காட்டுறதுக்காகவோ இல்ல நக்கீரன் சொல்ற மாதிரி ஜனநாயகன் ஷூட்டிங்காகவோ இதை சேர்க்க போற ஒரு காரணமும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க கூட்டத்தோட தறிக்கெட்டத்தனமும் தான் காரணம். ஒரு இடத்துலயும் ஒழுங்கா நடந்துகிட்டதே கிடையாது. சுய கட்டுப்பாடு அறவே கிடையாது. நைட்ல முந்தின நாள் இரவுல இருந்தே வந்திருக்காங்க, காலையில இருந்தே கூட்டமா வராங்க. இந்த கூட்டத்துல மூச்சு விட கூட முடியாத கூட்டத்துல குழந்தைகளோட போய் நின்னது யாருடைய தப்பு? ஏற்கனவே 4-5 கூட்டம் பார்த்தாச்சு. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியிருக்காங்க உங்க வாழ இருந்த கூட்டம். அத்தனை மரங்க மேல எல்லாம் ஏறி பொத்துன்னு உங்க வேலையே விழுறாங்க. அப்போ ஒரு கொடூரமான சோம்பிஸ் கூட்டத்துக்குள்ள நாம போகணுமா வேண்டாமான்னு யார் யோசிச்சிருக்கணும்? முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பின்மை தான் இதுக்கு காரணம். உங்களுடைய அலட்சிய போக்கு தான் காரணம். உங்கள் தொண்டர்களுடைய வெறியாட்டமும் சுய கட்டுப்பாடற்ற, கட்டுக்கடங்காத, சுய ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளும் தான் காரணம். திமுகவுக்கு ஆதரவா பேசுற அப்படிங்கிறாங்க. இல்லவே இல்ல. திமுகவுக்கு வாழ்க்கையில நான் ஓட்டு போட்டதே கிடையாது. 20-25 வருஷமா ஓட்டு போடுற உரிமை எனக்கு இருக்கு. ஒரு நாளும் நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. ஓட்டே ஒழுங்கா போட்டது கிடையாது. யாருமே சரியில்லைன்னு ஓட்டே போட மாட்டேன். அது வேற விஷயம். நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்த பிறகுதான் ஓட்டே போடுறேன் ஒழுங்கா. திருட்டு திமுகன்னு சொல்றீங்க, ஆனா திருட்டு தாவேக்காவா உங்களுடைய ஆட்சி இருக்கு அப்படிங்கறதான் நாங்க சுட்டி காட்டுறோம். உங்களுடைய மக்கள் தான் அவ்வளவு அலட்சாட்டியம் பண்றாங்க. அந்த திருட்டு திமுகல இருந்து தான் கொஞ்சம் பேரை உருவி எடுத்திருக்கீங்க. அப்ப அந்த திருட்டு திமுகல இருந்து அவங்க அந்த திருட்டுல பங்கு பெறாம வந்திருப்பாங்களா? அவங்க அந்த திருட்டுத்தனம் செய்யாம தான் தூயவர்களாக இருந்துதான் உங்கள்ட்ட வந்திருக்காங்களா? அந்த தூயவர்களாக இருந்திருந்தா அந்த திருட்டு திமுகல பங்கு எடுத்திருப்பாங்களா? கூட்டணியில இருந்திருப்பாங்களா? அப்ப அங்கேயே சிந்தினது செதறினது பிறக்கலான்னு தானே இவங்களும் போயிருக்காங்க. அப்ப இவங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? நீங்க உருவனவங்களும் அப்ப தீய சக்தி, திருட்டு கோஷ்டிகள் தானே. அடுத்து அதிமுக ஊழல் சக்தி அப்படிங்கிறீங்க. அங்க இருந்து ஒவ்வொருத்தரையா ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க. அப்ப அந்த ஊழல் சக்திகள்ல இருந்து வந்தவங்க எப்படி தூயவர்களா இருப்பாங்க? வாஷிங் மிஷின் புரியல, சோஃபா மாடல்னா புரியல அப்படிங்கிறீங்க. இப்படி எல்லாம் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறீங்க. சோஃபா, நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க விசிக தலைவரை பார்க்க போறீங்க, இன்னும் சில தலைவர்களை பார்க்க போறீங்க. நீங்க பார்க்க போறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக புது சோஃபாக்கள் இறக்கப்படுகின்றன. 2 காரணமா தான் இருக்கணும். ஒண்ணு, சோஃபாக்குள்ள எதையோ வச்சு அவங்கள பேரம் பேசி உங்க பக்கம் இழுக்கிறீங்க. இல்லைன்னா சமூக ஏற்றத்தாழ்வு நீங்க பாக்குறீங்க. நவீன தீண்டாமே நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க. நீங்க விசிக தலைவர் உங்களுக்கு ஒரு பொருட்டா தெரியல. அவர் பின்தங்கிய வகுப்பினரை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அவங்க அலுவலகத்துல ஏற்கனவே அவங்க புழங்கின சோஃபாக்கள்ல சேர்ல உட்கார மாட்டேன், நான் உங்களோட ஒட்ட மாட்டேன், நான் யாருக்கும் தெரியுமா, உங்களோட பெரிய ஆளு, பெரிய சமூகத்தை சார்ந்தவங்கிறத காட்டுறீங்க. அதனால புது சோஃபாவை கொண்டு போடுறீங்க. இந்த 2 காரணத்தை தவிர வேற எதுவா இருக்க முடியும்? ஏன் அந்த ஏன் அங்க தரையில எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க? அங்க சேரே இல்லையா? சோஃபாவே இல்லையா? அவங்க தரையில உட்கார்ந்து இருந்தாங்கன்னா நீங்களும் போய் தரையில தானே உட்காரணும். அதான முறை. பனையூர் பண்ணையாரே மேட்டுக்குடித்தனத்தை காட்டியிருக்கீங்க. அப்போ எப்படி நீங்க சமூக நீதியை நீங்க நிலைநிறுத்துவீங்க? நீங்க எப்படி அப்ப சமூக நீதியை கடைபிடிப்பீங்க? எல்லாரும் எனக்கு சமம் அப்ப சொல்றதெல்லாம் பொய் தானே. அடுத்தது ஊழல். ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா இருந்ததுதான். உங்களுடைய பேச்சுல எப்பவுமே ஒரு ஆணவம் இருக்கும். ஆனா இந்த பேச்சுல, இன்றைய பிரச்சாரம் இந்த பேச்சுல ஆணவம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க. உங்க பேச்சுல ஒரு பண்பட்ட நிலை தெரிஞ்சது. அப்பப்ப அந்த நடிகர் விஜய் வந்துட்டு போனாலும், அப்பப்ப அந்த டயலாக் பஞ்சு டயலாக் வெறி வந்துட்டு போனாலும், உடனடியா நீங்க தடாலடியா இல்ல அப்படின்னு ஒரு பண்பட்ட பேச்சுக்கு வந்ததை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆணவம் எப்பவுமே உங்க பேச்சுல ஆணவம் தூக்கலா இருக்கும். இன்றைய தினத்துல ஆணவம் கொஞ்சம் குறைச்சலா இருந்தது. அதாவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, உங்களை நம்பி நான் நிக்கிறேன், லஞ்சம் தர முடியாதுன்னு சொல்லுங்க. உண்மையில கேட்கும் போது அப்படி கொஞ்சம் பால் வார்த்த மாதிரி இருந்தது. உண்மையிலே பிடிச்சிருந்தது நீங்க அதை சொல்லும் போது. ஆனா யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்க. லஞ்சம் லாவணியம் வாங்கின அத்தனை எம்எல்ஏக்களை நீங்க பிடுங்கி வச்சிருக்கீங்க. லஞ்சம் ஊழல்ல திளைச்சி லாட்டரி வித்து பொழைச்சவங்களை தான் உங்களுடைய ஃபண்டு என்ன சொல்றது டோனரா, உங்களுடைய கட்சியின் நிதி நிறுவனரா வச்சிருக்கீங்க. பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களை எல்லாம் தான் அத்தனை பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்க மேலேயே வருமான வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னொன்னு இதுல அழகா சொன்னீங்க,
திமுக ஒரு மாதிரி கெக்களிச்சிங்க. திமுக வந்து நீதிமன்றத்துல போய் குட்டு வாங்கிட்டே இருக்குது, குட்டு வச்சாங்களா நல்லா அப்படின்னு. ஐயா, நீங்களே நீதிமன்றத்தால குட்டு வாங்கினவர் தான். எதுக்கு தெரியுமா? கார் இறக்குமதி பண்ணும் போது நீங்க வந்து வருமானம் அதுக்குரிய வரிய செலுத்த மாட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுங்க அப்படிங்கும் போது நீதிபதி அவர்கள், நீங்க வந்து திரையில மட்டும் ஹீரோவா இருந்தா பத்தாது, தரையிலையும் நிஜத்திலையும் ஹீரோவா நடந்துக்கோங்க அப்படின்னு உங்களை வந்து கொட்டு வச்சது நீதிமன்றம். ஞாபகம் இருக்கா? அதனாலதான் உங்களை விமர்சனம் பண்றோம். நீங்க விமர்சிக்கிறவங்க தப்பானவங்களா? ஆமா, முழுக்க முழுக்க தப்பானவங்க. விமர்சனம் பண்ற நீங்க நீங்க வந்து இதை வந்து கிண்டலும் நக்கலுமா பண்ற நீங்களும் சரியில்லைன்னு தான் சொல்ல வரோம். எப்படி அதிமுக திமுக சரியில்லையோ அப்படியே தாவேகா தலைவர் அன்கோ அள்ளக்கைகள் அல்லு சில்லுகள் எல்லாமே சரியில்லைன்னு தான் சொல்றோம். நாங்க திமுகக்கு ஆதரவா பேசல. நிறைய பேர் வந்து திமுகக்கு ஆதரவா பேசுறீங்க. இல்லவே இல்ல, திமுகக்கு ஒரு நாளும் ஆதரவே கிடையாது. சொல்ற நீங்க சரியில்லை, நாம் தமிழர் தான் சரின்னு சொல்ல வரோம். திராவிடம் சரியில்லை, ஆரியம் சரியில்லை, ரெண்டையும் குழப்பி அடிச்சுட்டு வந்திருக்க தாவேகாவும் சரியில்லை. ஒரு சரியான நிர்வாகத்தை கொடுக்கணும்னா, ஒரு சரியான ஆட்சியை பண்ணணும்னா, மக்களுக்கு தேவையான நிர்வாகத்தை கொடுக்கணும்னா, இயற்கை வளத்தை பெருக்கணும்னா நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். அவர்கள் ஆட்சிக்கு வந்தாதான் இது சாத்தியம் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக தான் உங்க தப்ப சுட்டி காட்டுறமே தவிர திமுக கிடையாது. எங்க கட்சியை வளர்க்கறதுக்கு, எங்க கட்சியை நிலைநிறுத்துறதுக்கு, எங்க கட்சியை வந்து ப்ரமோட் பண்றதுக்கு, நாம் தமிழர் கட்சியை வந்து பரப்புறதுக்கு தான் உங்களுடைய தவறை சுட்டு காட்டுறோம். அபாண்டமா உங்க மேல பழி போடல. நீங்க செய்யற தவறுகள், ஊழல ஒழிப்பேங்கிறீங்க, தீய சக்தி திமுகங்கிற, திருட்டு திமுகங்கிறீங்க, நீங்க திருட்டு தாவேக்காவா இருக்கீங்க. ஒரு 100 நாள் வேலை திட்டத்துல போய் தாவேக்க சார்ந்தவன் அறிவாளோட போய் இனிமே எங்க கட்சி தான் வந்து எங்க கட்சி மக்கள் தான் 100 நாள் வேலை திட்டம் செய்யணும்ட்டு பெண்மணிகள் வயதானவங்களை போய் மிரட்டுறான். நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற கட்சி ஆட்சி, இதை நாங்க நம்பணும். எல்லா நிர்வாகத்திலயும் இருக்கணும். உங்க கட்சியை சார்ந்தவங்க தான் மந்திரியா இருக்கணும், உண்மைதான். ஜெயிச்சவங்க தான் மந்திரியா இருக்க முடியும், எம்எல்ஏவா இருக்க முடியும், அதை விட்டுருங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க நிர்வாகிகள், உங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க, உங்களை பிடிச்சவங்க தான் இந்த தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கணும், எல்லா அதிகாரங்களும் அவங்களுக்கு தான் வேணும்னா நீங்க சுவாமி நித்யானந்தா மாதிரி ஒரு தீவு வாங்கிட்டு இந்த அல்லு சில்லுகள் எல்லாம் கூட்டிட்டு போயிருங்க. எல்லாமும் அவங்களுக்கு தான் கிடைக்கும், எல்லா வேலையும் அவங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே தாவேகா தயவுல அவங்க வந்து ஜேன்னு உட்காந்துக்குவாங்க. எதுக்கு நீங்க மொத்த தமிழகத்துக்கும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் திறமையின் அடிப்படையில், படிப்பின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேலைய தாவேகாக்கு தான் இனிமே நாங்க கொடுக்கணும், நாங்க தான் எல்லாத்தையுமே கபலீகரம் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து தமிழ்நாட்டை விட்டு போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் தீவு வாங்கி அதிபர் ஆயிருங்க. எல்லா வேலையும் உங்களுக்கே கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் உங்க கட்சி சரியா இருக்கணும், உங்க கட்சியில இருக்கிறவங்க சரியா இருக்கணும், உங்களுடைய நடவடிக்கை சரியா இருக்கணும். எதுவுமே சரியில்லாம நீங்க வந்து மத்தவங்களை குறை சொல்லிட்டு என் கட்சியா இருந்தாலும் நான் வந்து சாட்டையை சுளத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா நீங்களே வந்து ஊழல்வாதிகளை தான் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. நீங்களே ஊழல் காங்கிரஸையும் இனப்படுகொலை காங்கிரஸோட தான் முதல்ல கை கோர்த்து இருக்கீங்க. உங்களுக்கே இனத்தின் மேல அக்கறை இல்ல, தமிழினத்தின் மேல அக்கறை இல்லாம ஆரியத்தை வந்து நம்பி ஆரிய காங்கிரஸ வந்து கூட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. உங்க இனத்தையே காட்டி கொடுக்குறீங்க, உங்க இனத்துக்கே துரோகம் பண்றீங்க. நீங்களே முற்றும் முழுதும் சரியில்லாம இருக்கும்போது எப்படி உங்க வார்த்தைகளை நம்புறது? அதுதான் எங்களுடைய விமர்சனம். உங்களை விமர்சிக்கவே கூடாது அப்படின்னு. நீங்க திமுகவை விமர்சிக்கலாம், நீங்க கட்சி தலைவரா இருக்கும்போது திமுகவை திருட்டு திமுக, ஊழல் திமுக, அதிமுக ஊழல் சக்தி எல்லாமே நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்களை மட்டும் நாங்க சொல்லக்கூடாதா? நீங்க என்ன பெரிய தெய்வமா? நீங்க என்ன பெரிய அப்படியே கொம்பு முளைச்சிருக்கீங்களா? நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம், நாம் தமிழர் கட்சி அப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மையார் அவர்களையே விமர்சனம் பண்ணிச்சு, அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்களே விமர்சனம் பண்ணிச்சு. இப்ப இருக்க திமுக ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா எல்லாரும் ஆட்சி காலத்துல நடந்த அத்தனை அவல நிலைகளுக்கும் குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி விமர்சனங்களை வச்சுது. அவங்களுக்கே பயப்படாத நாங்க ஒரு நடிகை தலைவருக்கு பயப்பட்டுருவோமா? உங்களை சொல்லக்கூடாதுன்னு எங்க சட்டத்துல இருக்கு? சொல்லக்கூடாதுன்னா சொல்லாத மாதிரி நடந்துக்கோங்க, சரியா நடங்க. உங்களுடைய மொத்த நடவடிக்கையும் சரியில்லாம இருக்கீங்க. நீங்க சரியில்லை, நீங்க சேர்த்துக்கிட்டவங்க சரியில்லை, சுத்தி இருக்கவங்க யாருமே சரியில்லை. என் ஆட்களே ஆனாலும் நான் கேட்பேன்னு சொல்றதா இருந்தா போதை குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சரை நீக்குங்க, வழக்கறிஞரை வந்து லட்சம் கோடி வாங்கிட்டு நியமிச்ச புஷி ஆனந்த நீக்குங்க, லாட்டரி சீட்ல வந்த வருமானம் எனக்கு வேண்டாம், பார்ட்டி ஃபண்ட் இதனால வேண்டாம், என் சொத்தை வித்து கூட நான் கட்சி நடத்துறேன், எனக்காக மக்கள் இருக்காங்க, நான் காசே செலவழிக்காட்டியும் எனக்கு மக்கள் இருக்காங்க, அந்த நம்பிக்கை போதும்னு ஆதவ அர்ஜுனா அவர்களை அனுப்புங்க. இன்னும் நீங்க சேர்த்துக்கிட்ட அதிமுக திமுக ஊழல் ஆட்கள் எல்லாம் அனுப்புங்க. திருப்பி தேர்தலை கூட சந்திங்க, நியாயமான சந்திச்சு முழுக்க உட்கார்ந்து வெற்றி பெற்று கூட நீங்க ஒரு தூய ஆட்சியை நிறுவுங்க. அத்தனை ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்க. கடல் நீரை குடிநீராக்கணுமா? அத்தனை அது கடல் நீர்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் நமக்கு ஒத்துக்காதனால்தான் அது உப்பு கைக்குது, நம்மளால குடிக்க முடியல. அப்ப அந்த மினரல்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுக்கணும். மினரல்ஸ் எல்லாம் பிரிச்சு எடுத்தா அது வெறும் சப்புன்னு இருக்கும், உடம்புக்கு ஒத்தே வராது, அதுல எந்த சத்தம் இல்ல. இந்த அறிவியல் உங்களுக்கு தெரியல. இப்படி மூக்க தொடருக்கு பதிலா நீங்க ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரினா போதும். இது கூவம் ஆத்த கருணாநிதி அவர்கள் வந்து கோடியை போட்டு கேடித்தனமா வந்து கைவிட்டார் இல்லையா? அது மாதிரி இல்லாம அதை கையில எடுங்க. உங்களுடைய தொண்டர்கள் தான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்களே. நீங்க காசே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, தூர்வாரதுக்கு ஓடி வந்து நிப்பாங்க மம்பட்டியோட.
தூர்வாருங்க. ஏரி நீர்நிலைகளை தூர்வாரினா போதும். புதுசா எவ்வளவோ அரசு நிலங்கள், காலி நிலங்கள் இருக்குது. அதையெல்லாம் தேடி பிடிச்சு குளம் குட்டன்ட்டு நீங்க 500 கோடி 1500 கோடி கடல் குடிநீராக்கும் திட்டத்துக்கு எவனோ ஒருத்தனுக்கு காசை கொடுத்துட்டு நீங்க பாக்கெட்ல கமிஷனை போடுறதுக்கு நீங்க அதுல பாதிய கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன அமௌண்ட்லயே அவ்வளவு ஏரி குளங்களை புதுப்பிச்சு தந்துரும், உருவாக்கியும் தந்துரும். அதை செய்ய மூக்க இப்படி தொட சொன்னா சுத்தி தொட்டுக்கிட்டு அதை குடிச்சு பார்த்தேன்னு வேற இது பண்றீங்க. வெளிநாடுகள்ல நீரை எடுக்கிறேங்கிற பேர்ல பாலைவனம் ஆக்குனதுனால தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் வேற பேர்ல இங்க வந்திருக்குது. நீங்க சேலத்துல அதுக்கு வந்து ஒப்புகை கொடுத்திருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னோம், ஜல் ஜீவன் திட்டம் வரும்போதே நான் காணொலியில சொன்னேன், இது ஒன்றிய அரசோட திட்டம். இவர் வந்து ஒன்றிய அரசின் கைப்பாவையா தான் இருப்பாரு. ஒன்றிய அரசுக்கு இது மாதிரி டம்மி முதல்வர் தான் தேவை. அதனால மோசமான திட்டம் எல்லாம் ஒண்ணு வரும் வந்து அப்பவே சொன்னோம், மின் கட்டணம் மாதிரி மீட்டர் பொருத்தி தண்ணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க, நாம இன்னும் கஷ்டப்படணும்னு சொன்னேன். அதே மாதிரி சேலத்துல அறிமுகப்படுத்தியாச்சு. அப்போ அந்த தண்ணீர் மாநகராட்சி கார்பரேஷன் எதுக்கு இருக்கு? தண்ணீர் விநியோகிக்க தானே, எதுக்கு இருக்கு? இனிமே நீங்க மழை தண்ணீர் கூட மழையில நனைஞ்சா கூட அது நனையாதீங்க, கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லும். மழை தண்ணீரை கூட நீங்க சேமிச்சாலும் அதுக்கும் மீட்டர் வந்து மாட்டோம். நீங்க போர் எடுத்தீங்கன்னா போர் தண்ணிக்கும் மீட்டர் வந்து மாட்டோம். நீங்க கரண்ட்டுக்கு பில் கட்டி செத்தது பத்தாதுன்னு இப்ப தண்ணிக்கும் நீங்க வந்து காசு கட்டி சாகணும். அப்ப எதுக்கு இயற்கை வளத்தை வந்து நீங்க காசா மாத்துறதுக்கு எதுக்கு இப்படி ஒரு தலைவர், எதுக்கு இப்படி ஒரு நிர்வாகம், சிஎம்? இததான் நாங்க கேட்கிறோம். இவரு வெளியில உங்ககிட்ட வந்து இப்படி பஞ்சு டயலாக்கா பேசி உங்களை மயக்கி அந்த ஈர்ப்பு விசைய பயன்படுத்தி ஒன்றிய அரசுக்கு இணக்கமா போய் இவரும் கோஷ்டியும் நல்லா கமிஷன் கரப்ஷன்ல இருக்க போறாங்க, ஒன்றிய அரசையும் வாழ வைக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுதே தவிர இவரு நடிக்கிறதுல கில்லாடி. இவர் நடிக்கிறாரு, இன்னும் நீங்க ஏமாறுவீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. உங்க கூட சேர்ந்து வாழ்ற பாவத்துக்காக அந்த கஷ்டத்தை நாங்களும் அனுபவிக்க வேண்டியதா இருக்குங்கிறதுதான் ஒரு பெருத்த கவலையே தருது.